மெய்ப்பொருள் நாயனார் இவர் சேதி நாட்டு தலைநகரான திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரை அரசாட்சி செஞ்சுட்டு வந்தார். இவர் பெயருக்கு ஏற்ற மாதிரி நல்ல நீதி தவறாமல் அரசாட்சி செஞ்சு வந்தார். நல்ல சிவபக்தர். தில்லை நடராஜர் மீது அபரிவிதமான பக்தி கொண்டவர். இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் நாயனார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனடியார்களை கண்டா சாட்சா சிவனே வந்தது மாதிரி உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிப்பார். சிவனடியாருக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் தன்னுடைய நேர்பார்வையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அரசருடைய புகழ் திக்கெட்டும் பரவி இருந்தது. அது முத்தநாதன்கிற அரசருக்கு பிடிக்கல. அவரும் ஒரு அரசராக இருந்தாலும் இவர் மேலே ரொம்ப பொறாமை கொண்டிருந்தார். மெய்ப்பொருள் மீது மிகவும் பொறாமை கொண்ட அவர் இவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கணும், அவருடைய நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால சேதி நாட்டு மீது எப்போ பார்த்தாலும் போர் தொடுத்துட்டே இருந்தார். ஆனாலும் அவர் புறமுதுகிட்டு ஓடி வரக்கூடிய சூழ்நிலை தான் அமைஞ்சது. ஏன்னா மெய்ப்பொருளார் மிக வீரமானவர். அவர்கிட்ட போரிட்ட எல்லோருமே தோற்று தான் போவாங்க. அப்படிப்பட்ட பலம் கொண்டவர்கிட்ட பல முறை தோற்று போனதுனால மிகவும் கோபம் கொண்ட முத்தநாதன் அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சான். அதுக்காக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தான். ஏதாவது வஞ்சனை செஞ்சு தான் அவரை வீழ்த்தணும்னு நினச்ச முத்தநாதன் ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையிலே இருந்தான். அதுக்கப்புறம் சரி, சிவனடியார்கள் வேஷத்தில் வந்தால் அவரை வெல்ல முடியும். ஏன்னா சிவனடியார்கள் சிறுவனாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விபூதி தரித்திருந்தால் அரசர் உடனே விழுந்து வணங்குவார். அதனால் இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு முத்தநாதன் சிவனடியார் வேஷம் போட நினச்சான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.